Hi friends, welcome to Ragas kitchen friends. இன்னைக்கு வீடியோல 5 நிமிஷத்துல நல்ல கிறிஸ்பியான மொறுமொறுப்பான மசால் வடை எப்படி பண்ணலாம்ன்றதாங்க பார்க்க போறோம். இதுக்கு பருப்பு எதுவும் ஊற வைக்கணும்னு தேவையில்லைங்க. நம்ம வீட்ல இருக்க ஹெல்த்தியான இந்த ரெண்டு பொருட்கள் இருந்தாலே போதும் சூப்பரான மசால் வடை செஞ்சிரலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல ஆல் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணிக்கோங்க friends. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். இப்போ நல்லா கிறிஸ்பியான மசால் வடை செய்கிறதுக்கு கேரட் வந்து தோல் எடுத்து துருவி வச்சுருக்கேங்க. தோல் எடுத்துகிட்டு நல்லா பொடியாக இந்த மாதிரி துருவிக்கோங்க. துருவி வச்ச கேரட் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் கேரட் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இதை வந்து பொடி பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக ஃபைனாக பொடியாக பண்ணணும்னு தேவையில்லைங்க. லைட்டாக ஒரு கொரகொரப்பு தன்மை இருக்கணும். கையில் எடுத்து பார்க்கும்போது லைட்டாக ஒரு கொரகொரப்பு தன்மை இருக்கணும். இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. இதில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலை சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டையும் போட்டுக்கலாம். நல்லா பொடியாக துருவிக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள், இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப சுலபமாக நம்ம நினச்ச உடனே ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா கிறிஸ்பியாக ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்குங்க. ஈவினிங்கில் நம்ம சாயங்காலம் டீ குடிக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு எல்லாத்தையும் நல்லா கை வச்சு பிசைஞ்சு விட்டாச்சு. இப்போ இது லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றிட வேண்டாம். லைட்டாக தண்ணி தெளித்தாலே போதுங்க. நம்ம வடை பிடிக்கிற அந்த பதத்துக்கு வந்துடும். நான் கொஞ்சமாக தண்ணி தெளித்து எல்லா பக்கமும் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த வெங்காயத்தில் கேரட் துருவலில் இருக்க ஈரம்லாம் நம்ம கை வச்சு பிசையும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈரத்தன்மை கொடுக்கும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வடை செய்கிறதுக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போ இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ஃபஸ்ட்டு உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சி 2 கைக்கும் நடுவில் வச்சு அழுத்துனீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக மசால் வடை ஷேப்புக்கு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி 2 கைக்கும் நடுவில் வச்சு இந்த மாதிரி அழுத்திக்கோங்க. பொட்டுக்கடலையை ரொம்ப பொடியாக பண்ணாமல் லைட்டாக ஒரு கொரகொரப்போடு அரைக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக இந்த மாதிரி வரும். இந்த ஷேப்பில் இப்போ எல்லா வடைக்குமே நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். நம்ம எடுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 வடைக்கிட்ட வந்திருக்குங்க. அந்த அளவுக்கு தான் நம்ம எடுத்திருக்கோம். நான் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸில் இந்த மாதிரி வடை தட்டுறேங்க. உங்களுக்கு விருப்பமான சைஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக மினி வடை மாதிரியும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 8 வடைக்கும் நான் வந்துட்டு தட்டி வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம வந்துட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். அவ்வளோதான். பாருங்கள், இவ்வளோ அழகாக வந்திருக்கு. ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. நிறையா தண்ணி ஊற்றிட வேண்டாம். லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து விட்டு பிசைஞ்சால் கரெக்டாக வரும் நம்மளுக்கு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க. அதில் பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் குறைவான தீயில வச்சுக்கோங்க. குறைவான தீயில வச்சு ஒன்றுன்னா நம்ம போட்டுக்கலாங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு 4 போட்டுக்கிறேன். ஒரு 4 போட்டு நம்ம பொரித்து எடுத்துடலாம். குறைவான தீயில வச்சு பொரிக்கும்போது உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும். இல்லைன்னா டக்குன்னு நம்மளுக்கு கலர் மாறிடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா டக்குன்னு கலர் மாறிடுச்சு. இது அப்படியே கொஞ்சம் திருப்பி போட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். ரொம்ப சுலபமாக இந்த வடை செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பருப்பை அரைச்சி செய்கிற அதே டேஸ்ட்டில் நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்லா கிறிஸ்பியாக நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நல்லா டேஸ்டியான கேரட் மசால் வடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. மேலே நல்லா வந்து மொறுமொறுப்பாக இருக்குது. நல்லா 2 சைடும் நல்லா மொறுமொறுப்பாக இருக்குங்க. உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா உள்ள வரைக்கும் வெந்திருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கே ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.